வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 6. மறைக்கப்பட்ட உண்மை. அலையில் அலைக்கழிந்த கடல் பாசி போல் கட்டிலில் துவண்டு கிடந்த உகந்திகாவின் சோர்ந்த உடலைக் கண்ட அதியனுக்கு கண்கள் குளமாகின. அவன் அறிந்த நாளிலிருந்து அவள் ஓய்ந்து பார்த்திருந்தது ஒரே ஒரு முறைதான். அந்த பாதிப்பில் இருந்து மீண்ட பின் அவள் பம்பரம் போலே சுழன்று கொண்டேதான் இருந்தாள். அப்படிப்பட்ட அவள் வழியில் அரற்றியபடி இன்று அடிபட்ட குழந்தை போல கிடந்தவளை பார்க்கும் ஒவ்வொரு வினாடியும் துக்கம் தொண்டையை அடைத்தது. அவளின் முதுகிலிருந்து முளைவிட ஆரம்பித்த அந்த இறக்கைகள் கொடுத்த ரணவழியில் அவனது கைகளிலேயே மயங்கி விழுந்து விட்டாள். மயங்கி விழுந்தவளை யாருடைய கவனத்தை கவராத வகையில் அவளின் கடல் மாளிகைக்குள் கூட்டி வருவது அதியனுக்கு கடினமான காரியமல்ல. அரண்மனையில் நுழைந்தவுடன் அரண்மனையின் பாதுகாப்பு கவசத்தை அதிகப்படுத்திவிட்டான். உள்ளே நடப்பது வெளியில் இருக்கும் சிறு ஜந்துக்கு கூட கேட்கவோ பார்க்க முடியாதபடி கவசத்தை வலுப்படுத்தினான். புதிதாய் முளைக்கத் தொடங்கியிருக்கும் இறக்கைகள் அவளை குத்தாமல் இருக்க இலவம் பஞ்சு மெத்தையில் அவளை ஒரு புறமாய் சாய்ந்து படுக்க வைத்துவிட்டு ஒரு தலையணையை அவளின் முதுகுக்கு முட்டு கொடுத்துவிட்டு கண்களில் கவலையும் அனுதாபமும் கலந்து ஒரு இயலாமையுடன் கைகளை பிசைந்தவாறு அவளது அருகில் ஒரு நாற்காலியை போட்டு பக்கத்தில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வழியில் முனகியபடி அவள் உடலை முறுக்க அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல் நாற்காலியை மேலும் அருகே இழுத்து போட்டபடி அவளின் கைகளை ஆறுதலாக இருக்க பற்றினான். சிறிது நேரத்திலேயே அவளது உடல் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்க அடுத்த கட்ட வழியில் தாரை தாரையாய் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய முக்களும் முனகளுமாய் உடலை அப்படியும் இப்படியுமாய் திருப்பினாள். அவளின் வலியை போக்கும் வழியறியாமல் அவளின் பெயரை மற்றும் அதியன் முணுமுணுத்துக் கொண்டிருக்க திடீரென்று அவனது விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. எப்படி, எப்போது என்று எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லாதபடி அந்த அறையில் இருந்த அவர்களோடு வியனும் சேர்ந்து கொண்டான். கட்டிலின் அருகே நின்று உகந்திகாவையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் அந்த அரண்மனைக்குள் நுழைந்ததற்கான ஒரு சிறு அறிகுறி கூட இல்லை. அவளது முனகளில் அந்த சிலைக்கு உயிர் வர அரை வினாடி கூட தாமதிக்காமல் கட்டிலில் ஏறி உகந்திகாவின் அருகில் அமர்ந்தான். பிறந்த குழந்தையை கையில் ஏந்துவது போல மென்மையாய் அவளை தூக்கி தன் மடியில் இட்டுக்கொண்டு அவளது தலையை தன் மார்போடு சாய்த்து கொண்டான். மிருதுவாய் இறக்கை வளர்ந்த இடத்தை அவனது வலிய கரங்களால் அவளுக்கு வலிக்குமோ என்று தடவிக்கொண்டே அவளை தன் கைச்சறைக்குள் வைத்து தாளாட்டினான். கண் கொட்டவும் மறந்து தன் முன்னே நடப்பதை பார்த்து கொண்டிருந்த அதியனுக்கு வியப்பு தாழவில்லை. இது தானறிந்த வியன்தானா? இது மாய உலகின் தலைசிறந்த படைதளபதி வியனா? அவன் கண்ணை அவனாலேயே சிறிதும் நம்ப முடியவில்லை. வியனுக்கு உகந்திகா மேல் பாசம் உண்டு என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். உகந்திகாவின் அருகில் மட்டும்தான் இயல்பான மகிழ்ச்சியான வியனை பார்க்க முடியும் என்பது உண்மை என்றாலும் அவனின் பாசத்தின் அளவு இவ்வளவு ஆழமாயிருக்கும் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. அதை நம்பவும் முடியவில்லை. மாய உலகில் மட்டுமல்ல, அந்த இந்திர சபையில் கூட கண்ணீரும் பயமும் இல்லாதவன் என்று பெயர் வாங்கியவன் வியன். அப்படிப்பட்ட வியனின் உடல் உகந்திகாவின் ஒவ்வொரு முனகளிலும் குலுங்கியது. வியன் கண்ணீர் விட்டு அளவில்லைதான் ஆயினும் அவளின் ஒவ்வொரு விம்மலிலும் அவன் முகத்தின் அனைத்து நரம்புகளும் துடித்து ஒடுங்கின. அவன் முகத்தில் தெரிந்தது வலியா, பயமா அல்லது இரண்டுமா? இந்த கேள்விகளுக்கு பதிலறிந்தவன் வியன் மட்டும்தான். அவனின் அருகாமையை உணர்ந்தது போல உகந்திகாவின் ஈரம் பணிந்த இமைகள் மெல்ல படபடத்து திறந்தன. திறந்த கண்களில் வியனின் முகம் தெரிய உகந்திகாவின் முகம் திகைப்பில் விரிய மறுகணம் அடுத்த அலையாய் வலியும் சேர்ந்து தாக்க கண்களிலோரம் கண்ணீர் வடிந்தபடியே வலியில் உதடுகள் கோண வலிக்கிறது என்றாள் உகந்திகா. வலிமையான வாள் அவனின் நெஞ்சில் பாய்ந்து முதுகில் வெளியேறிய போது கூட அவனது முகத்தில் மெலிதாய்க்கூட மாற்றம் வந்ததில்லை. ஆனால் அவளது அந்த ஒற்றை வார்த்தையில் அவனின் உயிர் நாடி மொத்தமாய் அடங்கியதோடு அந்த வார்த்தை அவனது இதயத்தை கூர்கூராய் கிழிப்பது போல வலித்தது. மெதுவாய் அவளது நெற்றியில் தன் உதடுகளை ஒற்றிவிட்டு தன் கன்னத்தை அவளின் தலைமையில் சாய்த்து கொண்டு அவளுக்கு வலிக்காதபடி மிருதுவாய் அவளது முதுகை தடவி விட்டவாறு, கண்ணம்மா, நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு இனி வலிக்காது என்றான் ஆறுதலாக. எந்த ஒரு காயத்திற்கும் உலகின் சிறந்த மருந்து நாம் நேசிப்பவர்களின் அன்பான வார்த்தைகளும் அவர்களின் நம்பிக்கையான உத்தரவாதமும் தான். வியனின் வார்த்தைகளில் மெலிதாய் ஒரு சிறு புன்னகை உகந்திகாவின் முகத்தில் மலர ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அவனது கைகளிலேயே உறங்கியும் விட்டாள். கற்சிலை போல அவன் கண்முன்னே இருந்த அந்த ஜோடியை பார்த்த அதியனுக்கு அந்த இருவரில் யாருக்கு அதிகம் வலித்தது என்று விளங்கவில்லை. காயம் ஏற்பட்டது உகந்திகாவிற்கு. அவளின் முகத்திலோ சாந்தமான நிம்மதி. ஆனால் கண்கள் சிவந்து கைமுஷ்டி இறுகி அவளின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவன் வியன். பிடித்த பிடி தளராமல் எவ்வளவு நேரம் அதே மோன நிலையில் இருந்தார்கள் என்று அவனுக்கும் தெரியாது, வியனுக்கும் தெரியாது.
அவனது கையணைப்பில் அவளது உடல் மெதுமெதுவாய் ஆசுவாசப்பட்டு அதற்கு மேல் அந்த வலியை எதிர்த்து போராடுவதற்கு சக்தி இல்லாததைப் போல, இனி போராடுவதற்கான தேவை இல்லாததைப் போல அவனின் மார்பிலேயே சரிந்தாள் உகந்திகா. வியனின் அணைப்பில் வலியை மறந்து கண்ணையர்ந்தாள் உகந்திகா. அவள் தூங்கிய பின் தன் இடைக்கச்சத்திலிருந்து சணலான ஒரு சுருக்கு பையை எடுத்தான். அதிலிருந்து மண்ணுருண்டை போன்று இருந்தவைகளில் ஒன்றை அவளின் உலர்ந்த இதழ்களின் இடையே மெல்லமாய் அழுத்தினான். அதுவரை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த அதியனின் கரம் படார் என்று வியனின் கரத்தை பற்றி அவளுக்கு ஊட்டுவதை தடுத்தது. சிறு வயதிலிருந்தே தான் மதிக்கும் தன் மானசீக குரு என்பதையும் மறந்து கண்களில் அனல் பறக்க அவளுக்கு என்ன ஊட்டுகிறீர்கள்? அவளை கொல்ல வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் என்னை கொன்றால்தான் அது நடக்கும், சீறினான் அதியன். அதியனின் அனல் பறக்கும் வார்த்தைகளை கேட்ட வியனின் புருவங்கள் சுருங்கி பின் கேள்வியாய் அவனை நோக்கி உயர்ந்தது. உணர்ச்சிகள் அனைத்தும் மறத்த குரலில், அவளை நான் கொல்லப்போவதாய் ஏன் நினைத்தாய் என்றான் வியன். சில கணம் தயங்கிவிட்டு, நீங்களும் உகந்திகாவின் தந்தையும் அடுத்து என்ன செய்வீர்கள் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? திடீரென்று அவளை தன்னந்தனியாக தவிக்க விட்டுவிட்டு சென்றவர்கள்தானே நீங்கள் இருவரும். இப்பொழுது எங்கிருந்தோ காளான் போல முளைத்துவிட்டு அவளின் மேல் அக்கறை இருப்பது போல நடித்தால் அதை நான் நம்ப வேண்டுமா? உகந்திகா வேண்டுமானால் அவளின் பைத்தியக்கார காதலினால் உங்களை நம்பலாம், ஆனால் நான் உங்களை நம்ப தயாராக இல்லை என்றான் காட்டமாக. உகந்திகாவின் தூக்கம் கலையாமல் இருக்க குரல் எழும்பாமல் தன்னிச்சையாய் அவளின் முதுகை நீவிவிட்டவாறு கண்கள் லேசாக இடுங்க அமைதியாகவே கேட்டான் வியன். அது ஒன்றுதான் காரணமா? ஏன் வேறு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டுமா? வியனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் மறுகேள்வி கேட்டான் அதியன். சரி என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, அதியா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான் சிறு அவசரம் கலந்த குரலில். வியனின் கேள்விக்கு ஆம் இல்லை என்று எந்த பதிலும் அதியன் கூறுவதற்கு முன் தன் உள்ளங்கையை நீட்டினான். நீட்டிய கரத்தில் ஒரு ஓலைச்சுருள் தோன்ற அதை அதியனிடம் கொடுத்துவிட்டு, இந்த பிரச்சினைக்கான தீர்வு இந்த ஓலையில் குறிப்பிட்டுள்ள ஏடுகளில் இருக்கும். உடனடியாக நம் உலகில் உள்ள என் வீட்டிற்கு சென்று அங்கு இருக்கும் என் இரகசிய காப்பகத்திலிருந்து ஏடுகளை எடுத்து வா. மந்திரத்தை பயன்படுத்தி ஏடுகளை தேடு, அதாவது நல்ல மந்திரங்களை பயன்படுத்து என்று வலியுறுத்தினான். அதியனின் முகம் இன்னும் தெரியாததைக் கண்டு, அதியா, நான் அவளுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்ய மாட்டேன், இது நான் கொடுக்கும் வாக்கு என்றான் அழுத்தத்துடன். வியனால் உகந்திகாவிற்கு ஆபத்து ஏதும் வராது என்று உள்ளுணர்வு கூறினாலும் வியன் அவனுக்கு வாக்கு கொடுத்த பின்னரே அவனுக்கு முழு நிம்மதியும் வந்தது. வியன் கொடுத்த சுருளில் இருந்த ஏடுகளின் பெயரை பார்த்த அதியனின் இதழ்கள் குவிந்தன. இந்த ஏடுகளை எங்கள் அரண்மனையின் ஏடகத்தில் கூட நான் பார்த்ததில்லை. ஏன், இரகசிய ஏடுகள் வைத்திருக்கும் இடத்தில் கூட கிடையாது என்றான் குரலில் ஏமாற்றத்துடன். கண்ணிமைகள் இடுங்க, இந்த ஏடுகளை நீ ஏன் தேடினாய் என்று கேட்டான் வியன் அமர்த்தலாக. அது இப்போது தேவையில்லாத விஷயம். சரி, பட்டியலை கொடுங்கள், நான் தேடி பார்க்கிறேன். ஆனால் மந்திர சக்தியால் கடல் உலகிற்குள் வருவதோ வெளியே செல்வதோ முடியாது. நான் படகின் மூலம் பயணித்து வெளியே செல்வதற்கு கிட்டத்தட்ட 30-40 நிமிடங்கள் வரை ஆகிவிடும். பின் உங்களின் இல்லத்திற்கு செல்வது, உங்கள் இல்லத்தில் வேறு பலத்த பாதுகாப்பு போட்டு வைத்திருக்கிறீர்கள். உங்களின் அனுமதி இல்லாமல் என்னால் உள்ளே செல்ல முடியாது என்று புரிந்தவனின் கண்கள் அக்கறையோடு துணி போல் துவண்டு கிடந்த உகந்திகாவின் மேல் விழுந்தது. முகத்தில் எந்தவித மாறுதலும் இன்றி வேனின் பார்வை உகந்திகாவின் மேல் விழுந்தது. உன் கையில் உள்ள இந்த சிவப்பு கயிறு உன்னை கடல் உலகிலிருந்து வெளியே செல்வதற்கும் மீண்டும் என் இல்லத்திலிருந்து இங்கு வருவதற்கும் உதவும். இந்த ஓலையில் என் முத்திரை இருப்பதால் எந்த தடையுமின்றி நீ நேரடியாகவே என்னுடைய இரகசிய அறைக்கு சென்று விடலாம். குருகுலத்தில் கற்றுக்கொண்ட தேடும் மந்திரத்தை வைத்து இந்த ஏடுகளை சுலபத்தில் கண்டுபிடித்து விடலாம் என்றான் மரக்கட்டை குரலில். திடீரென்று தன் கையில் முளைத்த அந்த சிவப்பு கயிற்றை பார்த்துவிட்டு கண்களை மூடி தியானிக்கத் தொடங்கியவனை வேனின் கரகரத்த குரல் தடுத்தது. பொறு. கண்களில் கேள்வியுடன் உகந்திகாவை விட்டு சிறிதும் நகராத அந்த எக்குச்சிலை போல் அமர்ந்திருந்தவனின் மேல் விழுந்தது அதியனின் பார்வை. அதியா, இந்த பட்டியலில் இருக்கும் ஏடுகளை மட்டும் எடுத்து வா. வேறு ஏதேனும் ஏட்டை எடுத்தால் உடனடியாக அங்கேயே சிறைப்படுத்தப்படுவாய். நான் வந்துதான் உன்னை விடுவிக்க முடியும். இது உன் தோழிக்கு மிகவும் முக்கியமான நேரம். அதனால் சிறுபிள்ளைத்தனமாய் வேறு எதுவும் செய்துவிட மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றான் கண்களில் மென்மையும் குரலில் கடினமான எச்சரிக்கையுடன். ஒரு சிறு தலையசைப்புடன் கண்களை மூடி தியானிக்க மறுவினாடி காற்றில் மறைந்து போனான் அதியன். வியனின் பார்வை அரைவினாடி அதியன் நின்றிருந்த இடத்தில் ஒரு புருவச் சுளிப்போடு நிலைத்து பின் மீண்டும் தன் கரங்களில் எந்த கவலையுமின்றி தூங்கிக் கொண்டிருந்த உகந்திகாவை நாடியது. அவனின் அழகிய நயனங்களில் தவிப்போடு கலந்த ஒரு புதுவித பயம் படர்ந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தபடி அவளை தன் மார்போடு இறுக அணைத்துக் கொண்டான். அவனது நீண்ட விரல்கள் அவளது தோள்களில் அழுத்தமாய் பதிய, அந்த தருணம் அவனால் மட்டும் அவளை தன் நெஞ்சுக்கூட்டுக்குள்ளே அடைகாக்க முடியும் என்றால் ஒரு நிமிடம் கூட அதை செய்ய அவன் தாமதித்திருக்க மாட்டான். எந்த ஆபத்தும் அவளை அணுக முடியாதபடி அவளை விஷம் என்று ஒதுக்குவோரிடமிருந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கூட்டிச் சென்றிருப்பான்.
அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களில் இருந்து விழுந்த ஒற்றைத்துளி கண்ணீர் அவளின் கன்னத்தில் வழிந்தோடியது. நிமிடத்தில் வியனின் இரகசிய காப்பகத்தை அடைந்தான் அதியன். வினாடி கூட தாமதிக்காமல் பட்டியலில் இருந்த ஏடுகளை தேடும்படி மந்திரத்தை ஜபிக்க அந்த ஏடுகள் தானாக ஒன்றின் மேல் ஒன்றாக அவனின் கண்முன்னே அடுக்க ஆரம்பித்தது. ஒரு சில நிமிடங்களில் அதியனின் பார்வை அந்த காப்பகத்தை ஒரு அதீத ஆர்வத்தோடு தேடியது. பார்ப்பதற்கு ஒரு சிறு அறை போலதான் தோன்றினாலும் ஏடுகளை தேடும் மந்திரத்தை ஜபித்தவுடன் அந்த அறையின் சுவர் கீழ் மேல் இடம் வலம் என்று அனைத்து திசைகளிலும் நகர்ந்து ஏடுகளை தேடத் தொடங்கியது. அந்த சுவரில் இருந்த ஒவ்வொரு கல்லிலும் ஒரு ஏடு இருந்தது என்றே கூறலாம். தன் கண்களின் முன்னே அனைத்து விதமான ஏடுகளின் பெயர்கள் மின்னி மறைய அவனையும் அறியாமல் தன் தோழியின் விதியை மாற்றும் வழி சொல்லும் நூல் ஏதேனும் இருக்குமா என்று தேடலாமா என்று தோன்றிய எண்ணம் தோன்றிய அந்த கணத்திலேயே மறைந்தும் போனது. உகந்திகா இப்பொழுது எப்படி இருக்கிறாளோ நினைக்கும் போதே நெஞ்சு கனத்தது அதியனுக்கு. இந்த க்ஷணம் வரை அதியன் உகந்திகாவிடமிருந்து எந்த விஷயத்தையும் மறைத்ததே இல்லை. அவனை பொறுத்தவரையில் அவளுக்கு தெரியாத இரகசியம் எதுவுமே அவனிடம் இல்லை, இந்த ஒன்றே ஒன்றை தவிர. சொல்லக்கூடாது என்று அவன் அவளிடம் இருந்து மறைக்கவில்லை. ஆனால் இது என்னவென்று அவனுக்கே விளங்காத போது என்னவென்று அவளிடம் கூறுவது? இந்த மர்மத்தின் முடிச்சு முதலாய் விழுந்ததும் அந்த தினத்தில்தான். முயற்சி கூட செய்யாமல் அதியனின் மனம் அந்த தினத்தை நோக்கி பின்னோக்கி ஓடியது. 1 மாதமல்ல, 2 மாதமல்ல, பல வருடங்களுக்கு முன்னதாகவே உகந்திகாவின் 19ஆம் பிறந்த நாளுக்கான பரிசை தருவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டான் அதியன். கண்டிப்பாய் வியனும் அவளின் தந்தையும் பெரிதாய் அவளுக்கு பரிசு கொடுப்பார்கள் என்று அதியனுக்கு நிச்சயமாய் தெரியும். அவர்கள் அளவிற்கு அவனுக்கு மந்திர சக்தியோ அல்லது அரிய பொருளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கண்டிப்பாய் யாராலும் கொடுக்க முடியாத பரிசை தந்தே ஆக வேண்டும் என்று கங்கணமே கட்டிக்கொண்டிருந்தான். நெடுநாள் யோசனைக்கு பின் அதியன் அவளுக்கு பரிசாய் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தது அவளுடைய ஜாதக கணிப்பைதான். அவர்களின் மந்திர உலகத்தில் 19ஆம் வயதில்தான் ஜாதகம் கணிக்கப்படும். மிகவும் நெருங்கிய குடும்பத்தினருக்கு மட்டும்தான் பிள்ளைகளின் பிறந்த நேரம் தெரியும். மற்றவர்களிடம் பிறந்த நேரத்தை தெரிவிப்பது கிடையாது என்பது அவர்கள் உலகின் எழுதப்படாத சட்டம் என்றே கூறலாம். அதியனும் உகந்திகாவும் நெருங்கிய சொந்தம் இல்லை என்றாலும் அதியனின் பிறந்த தேதி உகந்திகாவிற்கு தெரியும். அதே போல்தான் அதியனுக்கும் உகந்திகாவின் பிறந்த நேரம் தெரியும். உகந்திகாவிற்கு சுட்டு போட்டாலும் இந்த கணிப்பும் கணக்கும் வரவே வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஏன் அவளுடைய ஜாதகத்தை கணித்து அவளுக்கு சொல்லக்கூடாது என்பதுதான் அதியனின் எண்ணம். பெரும்பாலும் ஒருவரின் ஜாதக கணிப்பு அந்த ஜாதகருக்கே தெரியாது. அவர்களின் வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்வது வழக்கம். அப்படி இருக்க உகந்திகாவிற்கு அவளின் ஜாதகம் கணித்து அவளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவளுக்கு கூறுவதை அவளின் பிறந்தநாள் பரிசாக கொடுக்கலாம் என்று எண்ணியிருந்தான் அதியன். குருகுலத்தில் படிக்கும் போதும் ஜாதகத்தில் அவனுக்கு பெரிதாய் நாட்டம் இருந்ததில்லை. இதுதான் உகந்திகாவின் பரிசு என்று முடிவெடுத்த பின்னர் ஒவ்வொரு நாளும் ஜாதகத்தை கணிப்பதின் அடிப்படை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவனின் அரண்மனையில் ஜாதகத்தை கணிப்பதற்கென்ற ஆஸ்தான குருவோ அல்லது அவர்களின் மாணவர்களோ இல்லாமல் இல்லை. ஆனால் அவனை பொறுத்தவரை இது அவன் உகந்திகாவிற்கென்று அளிக்கப் போகும் பரிசு. அது அவனாகவேதான் செய்ய வேண்டும் என்று ஒரு தீவிரத்துடன் ஜாதகம் கணிக்கும் கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அது மட்டுமன்று, அவளின் பிறந்த நேரத்தை பிறருக்கு தெரியப்படுத்துவதில் அவனுக்கு உடன்பாடும் இல்லை. இதற்காகவே கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அதியன் ஜோதிடம் கற்றது மட்டுமல்லாமல் ஓரளவிற்கு ஜோதிடத்தை ஆராய்ந்து பலன் சொல்வதில் தேர்ச்சியும் பெற்றான். தான் ஒழுங்காகத்தான் கற்றிருக்கிறோமா என்பதை அவனின் மூத்த சகோதரனின் ஜாதகத்தை கணித்து அதில் தான் கணித்த கணிப்பு துல்லியமாய் அவன் வாழ்க்கையை பிரதிபலிக்க உகந்திகாவின் 19ஆம் பிறந்த நாளுக்காக காத்திருக்கலானான் அதியன். அந்த நாள் விடுவதற்காக உறங்காமல் காத்திருந்தவன் சூரியன் மெல்ல தலையை நீட்டியதுதான் தாமதம். உடனடியாக எழுந்து முடிந்தவரை யாருக்கும் தெரியாதவாறு குறைவான விளக்கொலியை வைத்தே அவளின் பிறந்த நேரத்தை வைத்து கட்டம் போடத் தொடங்கிவிட்டான். எத்தனை எதிர்பார்ப்போடும் மகிழ்ச்சியோடும் அந்த நாள் தொடங்கியது. அந்த நாளின் நினைவில் அவனது அழகிய முகம் இருண்டது. ஆனால் அவனின் கணிப்பின் பலன் ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் எத்தனை முறை கணித்தாலும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு முரணான எதிர்காலத்தை காட்டியது அவளின் விசித்திரமான ஜாதகம். ஒரு கணிப்பில் அவளுக்கு அற்ப ஆயுள் என்று வந்தது. மற்றொரு கணிப்பில் அவள் சாகாவரம் பெற்றவள் என்று வந்தது. ஒரு கணிப்பில் அவள் சொந்தமற்ற அனாதை, மற்றொரு கணிப்பில் அவள் பிரபுவின் மகள். ஒவ்வொரு கணிப்பும் ஒன்றுக்கு ஒன்று முரணாகச் சொல்லியது. அவனின் கணிப்பில் ஒன்றே ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருந்தன. மாறாத ஒரே பலன் அவள் அழிக்கப் பிறந்தவள் என்பதுதான். அவனுக்கு தெரிந்த படித்த அனைத்து வழிகளிலும் அவன் முயன்றும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போக உகந்திகாவிற்கு இன்ப அதிர்ச்சியாக இந்த விவரத்தை கூற வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாலும் இதை அவளிடம் கூறுவதற்கு முன்னால் வேனிடம் பேசிய பிறகு கூறுவதே உத்தமமாயிருக்கும் என்று முடிவெடுத்தான் அதியன்.
அவனின் அதிக பிரசங்கித்தனமான வேலைக்கு வியனிடமிருந்து வசை கிடைப்பது உறுதி என்றாலும் இந்த புதிரான விஷயத்தை வியனிடம் சொல்லி விளக்கம் கேட்பதுதான் சரி என்று முடிவெடுத்த மறுநொடி கண்ணிமைக்கும் நேரத்தில் அதியன் வியனின் இல்லத்தில் இருந்தான். ஆனால் அங்கும் அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருந்தது. அவசரமாய் வந்தவனுக்கு வியன் இல்லத்தில் இல்லை என்ற செய்திதான் பதிலாக கிடைத்தது. தன் தவறை எண்ணி தன் தலையில் தானே கொட்டிக்கொண்டு, அதுவும் இன்று அவளுடைய பிறந்த நாள், இன்று வியன் போகும் முதல் இடம் அவளின் வீடுதான், பார்க்கும் முதல் நபர் அவள்தான், கண்டிப்பாய் அவளின் இல்லத்தில்தான் இருப்பார், அவர் பார்க்கும் முதல் நபர் அவள்தான் என்று தனக்குத்தானே முடிவு பண்ணிவிட்டு உகந்திகாவின் இல்லத்திற்கு விரைந்தான். அதியனும் அந்த வீட்டின் ஒருவனாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் எந்த தடங்களும் இன்றி கண்ணிமைக்கும் நேரத்தில் உகந்திகாவின் இல்லத்திற்கு வந்தான் அதியன். மற்ற நாள்களை விட அன்று அந்த இல்லம் பேரமைதியுடன் இருப்பது போல தோன்றியது அதியனுக்கு. அதிகாலையில் எழும் வழக்கம் உகந்திகாவிற்கு கிடையாது என்பதால் யாரையும் எதிர்பார்க்காமல் வீட்டிற்குள் நுழைந்தான். ஆனால் பெரிய குருவின் தனி அறையைத் தவிர அந்த இல்லம் முழுவதும் அமைதியும் இருட்டும் ஒரு சேர பரவியிருந்தது. கண்டிப்பாய் வியன் உகந்திகா துயில் எழுவதற்காக அவளது அறையில்தான் காத்திருக்க வேண்டும். ஆனால் பெரிய குருவின் அறையை தாண்டித்தான் உகந்திகாவின் அறையை அடைய முடியும். முடிந்தவரை பாதத்தை மென்மையாக்கி ஓசை வராத வகையில் மூச்சையும் உள்ளிழுத்தபடி பெரிய குருவின் அறையை தாண்டிய போது உள்ளிருந்து வந்த சம்பாஷணையில் அதியனின் உடல் பிரமிப்பில் சிலையாகி நின்றது. அதியன் எதை பற்றி வியனிடம் பேசுவதற்காக வந்தானோ அதை பற்றிதான் குருவும் வியனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இல்லை, பேசுவது என்பதை விட விவாதித்து மன்றாடிக் கொண்டிருந்தான் வியன் என்று சொல்வதுதான் சரி. இப்பொழுது அந்த அறைக்குள் சென்றால் அவர்கள் பேசுவதை நிறுத்துவதோடு அவனுக்கும் திட்டு விழும் என்பது அதியனுக்கு நன்றாகவே தெரியும். முதலில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்போம், அதன் பிறகு ஒற்று கேட்டதற்கான தண்டனையை வாங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு பண்ணிவிட்டு கதவின் அருகே சென்று காதை மெல்லமாக கதவின் மேல் வைத்து அவர்கள் பேசுவதை கவனிக்கலானான். குருவே, இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்றது ஆழமான வியனின் குரல். வியா, இது எத்தனாவது முறை அவளின் ஜாதகத்தை கணிக்கிறாய்? இன்னுமா உனக்கு விளங்கவில்லை? அல்லது கருத்தில் தெரிவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை மற்ற மனிதர்களைப் போல தவறு என்று கூறுகிறாயா? மௌனமாய் ஆரம்பித்த அவரது குரல் கண்டிப்பில் முடிந்தது. நான் தவறு என்று கூறுவது ஜாதகத்தை அல்ல, கணிப்பில்தான். நமக்கு நம் உகந்திகாவை பற்றி தெரியாதா? உகந்திகாவின் பெயரில் அவனது ஆழமான குரலும் மெலிதாய் நடுங்கியது. மனிதர்களின் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை உடையது, அவளும் அதற்கு விலக்கல்ல. இந்த கீழான தர்க்கத்தை நான் உன்னிடமிருந்து சிறிதும் எதிர்பார்க்கவில்லை வியனே. குருவின் குரலில் ஒரு பொட்டு பாசமோ பரிவோ இல்லை. சிறு மௌனத்திற்கு பின் ஆக்ரோஷத்துடன் தொடர்ந்தார். அவளை கொல்வதைத் தவிர வேறு வழியில்லை. அதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்குமான நிரந்தர தீர்வு. கொல்வதா? யாரே? உகந்திகாவையா? வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவனின் உடல் பதறியது. அந்த அதிர்ச்சியில் அவன் தன்னையும் மீறி அலறாமல் இருந்தது அதிசயமேதான். கைகளை இறுகப் பற்றி கொண்டு இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டவன் அவர்களின் உரையாடலை மேலும் இரகசியமாக கவனிக்கலானான். குருவே! சுக்கிரனின் வார்த்தையில் வியனின் குரல் கிரீச்சிட்டது. அவனது அந்த குரலில் அந்த இடமே அதிர்ந்தது. பொறுங்கள், இது அவசர முடிவு. கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். உகந்திகா சேட்டை செய்பவள்தான், ஆனால் அவள் கெட்டவள் அல்ல. ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காமல் அவளுக்கு நீங்கள் தண்டனை அளிக்க முற்படுகிறீர்கள். வியனின் குரல் கோபமாய் மன்றாடியது. ஒரு வாய்ப்பு கொடுத்து அது நாம் பயந்தது போலவே ஆகிவிட்டால் பிறகு என்னவாகும் என்று யோசித்தாயா? இன்று அவளுக்காக நீ கேட்கும் ஒரு வாய்ப்பு நாளை இந்த உலகத்திற்கே ஆபத்தாய் முடிந்துவிட்டால்? கண்களில் அனல் பறக்க அவரது நாடி நரம்பு ஆவேசத்தில் முறுக்கேறியது. அவரின் கோபம் ஒவ்வொரு நொடியும் ஏறிக்கொண்டே போனது. குற்றமே செய்யாத ஒருவருக்கு என்னவென்று தண்டனை அளிப்பது? வியனின் குரலும் கோபத்தில் உயர்ந்தது. வியனின் கோபக்குரலை கேட்ட அதியனின் உடல் நடுநடுங்கியது. அவர்களின் உலகில் ஒரு ஆசானுக்குரிய மதிப்பும் அவரின் வார்த்தைக்குள்ள மதிப்பும் எப்படிப்பட்டது என்று அதியனுக்கு நன்றாகவே தெரியும். ஆசானின் வார்த்தைகள் ஒருவரின் உயிரை விட மேலாக மதித்து போற்ற வேண்டியவை. அப்படிப்பட்ட அந்த ஆசானின் வார்த்தைகளை வியன் மறுத்து பேசுவதை கேட்ட அதியனுக்கு ஒருபுறம் கட்டுக்கடங்காத ஆச்சரியமாக இருந்தாலும் மறுபுறம் அவனுக்கு நிம்மதியும் பரவியது. உகந்திகாவிற்கு எந்த தீங்கும் வரவிடாமல் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் அதியனின் மனம் ஒரு கணம் லேசாகியது. அப்படி ஒன்று நடந்தாலும் பரவாயில்லை, அந்த அனைத்து பழிகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். அவளை கொல்வதற்கான அனைத்து பொறுப்பையும் நான் ஒருவனே ஏற்று நடத்துகிறேன். சுக்கிரனின் குரல் உயர்ந்து ஒலித்தது. சுக்கிரனின் கர்ஜனையில் அதியனின் இதயத் துடிப்பு பல மடங்காக கூடியது. அதற்கு மேல் அங்கிருந்தால் எங்கே தான் இருப்பது தெரிந்துவிடுமோ என்ற பதற்றத்தில் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் மந்திர சக்தியின் மூலம் அங்கிருந்து உகந்திகாவின் அறைக்கு மாயமாய் சென்றான் அதியன். உகந்திகாவின் அறைக்குள் அதியன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பாறை போல கனத்தது. எந்தவித துயரமுமின்றி அவள் படுத்திருந்த கட்டிலின் அருகே மெல்ல அடியெடுத்து வைத்து அருகில் சென்றான் அதியன். அவளை சுற்றி நடப்பது எதையும் அறியாமல் அவள் இன்னமும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள்.
தூக்கத்தில் அவளின் மாசுமறுவற்ற முகத்தில் ஒரு மகிழ்ச்சி புன்னகை படர்ந்தது. அவளின் கள்ளங்கம்படமில்லாத அந்த புன்னகையை பார்த்த அதியனுக்கு இயலாமையில் தொண்டை வறண்டு மனது வலித்தது. நீ இங்கு எந்த கவலையுமின்றி இனிமையான கனவு கொண்டு கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாய் உன்னுடன் தோள் கொடுத்து நிற்க வேண்டியவர் உன்னை நம்பாமல் உனக்கு எதிராய் நிற்கிறார். சுக்கிரனின் வார்த்தைகளில் அதியனின் கண்கள் குளமாகின. டக் டக் 2 ஜோடி காலடி சத்தத்தில் அதியனின் இரத்த நாளங்கள் உறைந்தன. பயத்திலும் பதற்றத்திலும் வேர்த்து கொட்டியது. நிமிடத்தில் தன் உருவை யார் கண்களுக்கும் புலப்படாமல் மாற்றி உகந்திகாவின் அருகில் சென்று அவளுக்கு முன்பாக நின்றான் அதியன். தூக்கத்திலே உன்னை கொன்றுவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டார்களா? கடைசியில் வியனும் அவரின் குரு பக்கமே சாய்ந்து விட்டாரா? அவர்கள் இருவரையும் எதிர்த்து போரிட்டு என்னால் உகந்திகாவை காப்பாற்ற முடியாது. ஆனால் என் உயிர் போகாமல் யாராலும் அவளை தீண்ட முடியாது. உங்களால் அவளின் இறப்பை மறைக்கலாம், ஆனால் என் இறப்பை மறைக்கவே முடியாது. என் உயிரை கொடுத்தேனும் அவளின் மரணத்திற்கு நான் நியாயம் கேட்பேன். உள்ளே நுழைந்த சுக்கிரனின் கண்களில் கோபத்தீ கொழுந்து விட்டெறிந்தது. அவரது கண்களில் இம்மி அளவு கூட பாசம், கருணை என்று எந்தவித உணர்ச்சிகளும் இல்லை. அவரின் அருகிலேயே நடந்து வந்த வியனின் முகத்தில் மருந்துக்கு கூட உணர்ச்சிகள் என்பது இல்லை. அவனின் கல் போன்ற முகத்தை கண்ட அதியனுக்கு மீந்திருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் மொத்தமாய் அற்றுவிட்டது. கட்டிலிலிருந்து சில அடிகள் தள்ளியே நின்றனர் இருவரும். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அவர் மகளின் முகத்தை பார்த்த சுக்கிரனுக்கு எப்பொழுதும் தோன்றும் ஒரு அமைதியும் கர்வமும் தோன்றவில்லை. மாறாக ஆவேசம், அருவருப்பு மற்றும் வெறுப்புதான் பொங்கின. தலையை அவள் பக்கத்திலிருந்து விருட்டென்று திருப்பிக் கொண்டு கடித்த பற்களுக்கிடையே வியனை நோக்கி, நீ என்னிடமிருந்து வாங்கிய வாக்கினால்தான் அவளை நீ திரும்பி வரும் வரை உயிருடன் விடுகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள், இவளால் இந்த உலகிற்கு ஒரு சிறு ஆபத்து என்று எனக்கு தோன்றினாலும் இவளை கொன்றுவிட்டு என் வாக்கை மீறியதற்காக என் உயிரையும் விடவும் தயங்க மாட்டேன். சுக்கிரனின் வார்த்தைகளில் எவ்வளவிற்கு கோபம் மண்டியிருந்ததோ அதே அளவிற்கு வியனின் மேலான ஏமாற்றம் அதிகமாயிருந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்கும் ஒவ்வொரு வினாடியும் நெருப்பில் நிற்பது போல சுக்கிரனை வதைக்க வேறு மொழி எதுவும் கூறாமல் விறுவிறு என்று திரும்பிக் கூட பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். வியனின் பார்வை ஆழ்ந்த துயிலில் இருந்த உகந்திகாவின் நிச்சலனமற்ற முகத்தில் விழுந்தது. அவள் முகத்தில் தோன்றி மறைந்த ஒரு புன்சிரிப்பும் அவனது கழுகு கண்களுக்கு தப்பவில்லை. அந்த மெல்லிய சிரிப்பில் அவனது ஆஜானுபாகுவான உடல் அவனையும் அறியாமல் கலங்கியது. முறுக்கேறிய நானாய் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தவன், ஒரு அடி அவளை நோக்கி எடுத்து வைத்தவன் வேறு என்ன நினைத்தானோ தன் மனதை மாற்றிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அவனும் அவசர அவசரமாக வெளியேறினான். பதற்றமான சூழ்நிலை காரணமாகவோ என்னவோ சுக்கிரனோ வியனோ இருவருமே அவர்களின் வழக்கமான மனநிலையில் இல்லாததால் அங்கு அருகிலேயே மந்திர சக்தியினால் அவனை மறைத்து கொண்டு நின்ற அதியனை அவர்கள் இருவருமே காணவில்லை. அந்த நாள், அந்த நிமிடம் அதியன் ஒரு சபதம் மேற்கொண்டான். உன் தந்தையல்ல, உன் வியனல்ல, உன்னை எதிர்க்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் என்னை மீறித்தான் உன்னிடம் வர முடியும். நாளைக்கே நீ இந்த உலகத்தை அழிக்கும் மாபெரும் சக்தியாகவே மாறினாலும் எனது இடம் உன் அருகில்தான். உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனக்கு உறுதுணையாக நான் என்றுமே இருப்பேன். இதுவே உன் 19ஆம் பிறந்த நாளின் என் பரிசாகும். உணர்ச்சி பெருக்கில் அதியனுக்கு மூச்சு வாங்கியது. கண்கள் பணிக்க எந்த கவலையும் இன்றி தூங்கிக் கொண்டிருந்த அவனின் தோழி மீது அவனின் தீர்க்கமான பார்வை விழுந்தது. கதைக்கு அப்பால் உண்மையான சுதந்திரம் எது தெரியுங்களா? எந்த முகமூடியும் இல்லாம நாம வாழ்றது தான். சிரிக்க தோணும் போது சிரிச்சு, அழ தோணும் போது அழுது, அது ஒரு வரம். ஆனால் வரங்கள் நம்மளை தேடி வராது, நாம தான் உருவாக்கிக்கணும். அந்த சுதந்திரத்தோட முதல் நாளாக இன்னைக்கு இருக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.